Hi viewers who are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Hi, this is Banu. நம்ம வந்து 51 பேஜ்ல அந்தேர் நகரி அப்படிங்கற ஒரு கான்வர்சேஷன் உள்ள லெசனை வந்து நம்ம பார்க்க போறோம். கதையை பார்க்க போறோம். பாரதேந்து ஹரிச்சந்திர பாத்திர பரிச்சை. இங்க வந்து மஹந்த் அப்படின்றவர் யாரு அப்படினா கரெக்டர்ஸ் வந்து இங்க இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. குரு நாராயண் தாஸ் கோவர்தன் தாஸ் அப்படின்றவங்க ரெண்டு பேர் வந்து சீடர்கள் வந்து. நெக்ஸ்ட் வந்து குஞ்சடின் நெக்ஸ்ட் வந்து ஹல்வாயி அல்வா விற்கிற ஒரு ராஜா, அப்புறம் வந்து ஃபிரியாதி தட் மீன்ஸ் பிட்டிஷன் சொல்கிறவர் வந்து தகவல் சொல்கிறவர், அதுக்கப்புறமா வந்து கல்லு பனியா அப்படின்னா ட்ரேடரு, அதுக்கப்புறமா வந்து காரிகர் மீன்ஸ் கிராஃப்ட்ஸ்மேனு, சூனேவாலா அப்படின்னா வந்து சூனேவாலா லின் செல்லர் வந்து. நெக்ஸ்ட் வந்து பிஸ்தி தைக்கிறவங்க. நெக்ஸ்ட் வந்து கசாயி மீன்ஸ் பச்சரு. நெக்ஸ்ட் வந்து கடரியா மீன்ஸ் ஷெஃபர்டு, கோத்வால் மீன்ஸ் வந்து நியாயாதிபதி, சிப்பாஹி மீன்ஸ் சோல்ஜர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து இந்த லெசனில் கேரக்டராக இருக்காங்க வந்து. महंत जी और दो चले जा बातें कर रहे हैं शहर से बाहर सड़क. தட் மீன்ஸ் வந்து ஒரு பெரிய பட்டணம் இருக்குது, அந்த பட்டணத்து வெளியில சீடர்களோட இது போல பேசுறாரு வந்து அந்த குரு வந்து. என்ன சொல்றாருன்னா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, இப்படி போயிட்டு இருக்காங்க. महंत बच्चा नारायण दास या नगर तो दूर से बड़ा सुंदर दिखाई पड़ता है. அப்பா பச்சா நாராயண் தாஸ் வந்து இங்கப்பா பையனு இங்க வந்து இந்த குழந்தை இந்த ஷஹர் பட்டணம் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது பார்க்கறதுக்கு தூரத்துலேருந்து. தேவ் குछ भिक्षा मिले तो भगवान को बाग भोग लगे. தட் மீன்ஸ் வந்து நமக்கு பிக்ஷை ஏதாவது கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம், கடவுளுக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வந்து நாராயண் தாஸ். குருஜி महाराज नगर तो बहुत ही सुंदर है, पर भिक्षा भी सुंदर मिले तो बड़ा आनंद हो. பிக்ஷை கூட அழகாக கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். महंत बच्चा गोवर्धन दास तू पश्चिम की ओर जाओ, नारायण दास पूर्व की ओर जाएगा. நீ வந்து வெஸ்ட் பக்கம் போ, நீ வந்து கிழக்கு பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வந்து. गोवर्धन दास जाता है. गोवर्धन दास இது போல போயிட்டு இருக்காரு வந்து. बाजार में गोवर्धन दास एक साग सब्जी की दुकान में सामने खड़ा. ஒரு வெஜிடபிள் விற்கிறவங்க கடைக்கு முன்னாடி நிக்கிறார் வந்து கோவர்தன் தாஸ். கோவர்தன் தாஸ் இது போல சொல்றாரு குஞ்சடின் சே. இது போல குஞ்சடின் அப்படின்னா வந்து வெஜிடபிள் வெண்டர், வெஜிடபிள் ஷாப்பு காரர்கிட்ட இது போல பேசுறாரு வந்து. கியோம் பாஜி கியா பாவ ஹை, இந்த வெஜிடபிள்லாம் என்ன விலை அப்படின்னு கேட்கிறாரு. குஞ்சடின் அந்த வெஜிடபிள் விற்கிறவர் சொல்றாரு பாபாஜி சப பாஜி டக்கே சேர். இது எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து டக்கா அந்த காலத்துல வந்து டக்கானால சொல்லுவாங்க வந்து 5 பைசா 1 பைசா இது போலலாம் இருந்ததுல அப்போ வந்து டக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. டக்கே சேர் ஒரு சேர் வந்து டக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கோவர்தன் தாஸ் சப பாஜி டக்கே சேர், ஓ எல்லா காய்கறிகளும் வந்து ஒரு சேர் வந்து டக்காவா அப்படின்றாரு. வா படா ஆனந்த ஹை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. யா சபி சீஜே டக்கே சேர், ஓ எல்லா பொருட்களுமே வந்து டக்கே சேர் அப்படின்னு சொல்றாரு. हलवाई के पास जाकर हलवा விக்கிறவர்கிட்ட போறாரு. क्यों भाई हलवाई मिठाई का क्या भाव है. இங்க அல்வா அப்புறம் வந்து இங்க இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் என்ன விலைன்னு கேட்கிறாரு. ஹல்வாயி அந்த அல்வா விக்கிறவர் சொல்றாரு டக்கே சேர், ஒரு சேர் வந்து டக்கா அப்படின்றாரு. கோவர்தன் தாஸ் வா வா படா ஆனந்த ஹை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சப் டக்கே சேர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே வந்து டக்காவா சேர், ஒரு சேர் வந்து டக்காவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. क्यों बच्चा ये इस नगरी का नाम क्या है, இந்த நகரத்து பேர் என்னது அப்படின்னு கேட்கிறாரு. ஹல்வாய் அல்வா விக்கிறவர் சொல்றாரு அந்தேர் நகரி. தட் மீன்ஸ் வந்து ரொம்ப இருட்டான ஒரு நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வந்து. கோவர்தன் தாஸ் அவர் ராஜா கா நாம் கியா ஹை, இந்த ஊர் ராஜா பேர் என்னது அப்படின்னு கேட்கிறாரு. ஹல்வாயி சொல்றாரு அன்பூஜ் ராஜா, ஒன்னும் தெரியாத அப்பாவி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வந்து. கோவர்தன் தாஸ் வா வா அந்தேர் நகரி அன்பூஜ் ராஜா. தட் மீன்ஸ் வந்து இந்த இருட்டான ஒரு நகரத்துல வந்து ஒரு ஒன்றும் தெரியாத அப்பாவி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு டக்கே சேர் பாஜி, ஒரு சேர் வந்து டக்காவாக விற்கப்படுது. டக்கே சேர் காஜா, ஸ்வீட்ஸ் கூட வந்து டக்காவாக விற்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தன் தாஸ் கத்துறாரு. ஹல்வாயி தோ பாபாஜி குछ लेना हो ले ले, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. गोवर्धन दास बच्चा भिक्षा मांग कर 7 पैसा लाया हूँ. நான் வந்து பையனே குழந்தை நான் வந்து
குழந்தை குழந்தை தட் மீன்ஸ் வந்து இவங்கெல்லாம் சாதுக்கள் அல்லவா, அதனால குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிக்ஷா மாங்கக்கார் 7 பைசா லாயாகும், நான் வந்து 7 பைசா கொண்டு வந்திருக்கேன் பிக்ஷை எடுத்து. ஸோ 3.5 சேர் மிட்டாய் தேதே, எனக்கு வந்து 3.5 பைசாக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சேர் மிட்டாய் தட் மீன்ஸ் வந்து ஸ்வீட்ஸை கொடு அப்படின்னு சொல்றாரு. மஹந்த் ஜி அவர் நாராயண் தாஸ் ஏக் ஓர் சே ஆத்தே ஹேன், ஒரு பக்கம் வந்து மஹந்த் நாராயண் தாஸ் ஒரு பக்கமா வராங்க வந்து. और दूसरी ओर से गोवर्धन दास आता है, இன்னொரு பக்கம் கோவர்தன் தாஸ் வராங்க வந்து. महंत அந்த குரு கேக்குறாரு, बच्चा गोवर्धन दास क्या भिक्षा लाया அப்படின்னு கேக்குறாரு, என்ன பிக்ஷை கொண்டு வந்திருக்க. नेक्स्ट வந்து गटरी तो बारी मालूम पड़ती है வந்து மூட்டை வந்து ரொம்ப பாரமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்றார். गोवर्धन दास गुरुजी महाराज ஆமா குருவே 7 पैसे बीक में मिली थे, எனக்கு வந்து 7 பைசா வந்து பிச்சை எடுக்கிறதுல கிடைச்சது. उसी से 3.5 சேர் மிட்டாய் மோல்லி, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் வந்து எவ்வளோ 3.5 பைசாக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஸ்வீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. महंत बच्चा नारायण दास ने मुझसे कहा था कि यहाँ सब चीजें टके से मिलते हैं, இங்க வந்து டக்காவாக சொல்லப்படுது, எல்லா பொருட்களுமே வந்து ஒரு டக்கா வந்து ஒரு சேராக கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு சொல்றாரு. तो मैंने इसकी बात का विश्वास नहीं किया, நான் நம்ப முடியல, இவன் பேசுற பேச்சு வந்து நான் நம்ப முடியல அப்படின்னு இந்த குரு சொல்றாரு. बच्चा यह कौन सी नगरी है, இது என்ன நகரம் வந்து, और इसका कौन सा राजा है, இந்த ஊருக்கு ராஜா யாரு. जहाँ टके सेर बाजी और टके सेर काजा मिलता है, எங்கன்னா இது வந்து டக்காக்கு ஒரு சேரு காய்கறியும் ஒரு சேரு ஸ்வீட்ஸும் கொடுக்குறாங்க, இது என்ன ஊர் அப்படின்னு மஹந்த் வந்து சொல்றாரு வந்து. கோவர்தன் தாஸ் அந்தேரி நகரி அன்பூஜ் ராஜா, தட் மீன்ஸ் வந்து இருட்டான நகரத்து ஒன்றும் தெரியாத அப்பாவி ராஜா அப்படின்னு சொல்றாரு. டக்கே சேர் பாஜி, டக்காவாக கொடுக்கப்படுது சேரு வெஜிடபிள்ஸ், टके सेर काजा स्वीट्सुम வந்து கொடுக்கப்படுது. महंत तो बच्चा ऐसी नगर में रहना उचित नहीं है, இந்த நகரத்துல இருக்கிறது அவ்வளோ உச்சிதமானது கிடையாது அப்படின்னு சொல்றாரு வந்து. जहाँ टके सेर बाजी और टके सेर काजा बिकता है, मैं तो इस नगर में आप भी एक क्षण भी नहीं रहूंगा, நான் வந்து இந்த ஊர்ல வந்து நான் ஒரு க்ஷணம் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்றாரு வந்து. गोवर्धन दास சொல்றாரு, गुरुजी मैं तो इस नगर को छोड़कर नहीं जाऊंगा, நான் இந்த நகரத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. और जगह दिन भर मांगो तो भी पेट नहीं भरता, ஒரு ஃபுல் டே வந்து பிச்சை எடுத்தா கூட நமக்கு வந்து வயிறு நிறையறதில்ல, मैं तो यही रहूंगा, நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வந்து. உடனே இந்த குரு சொல்றாரு, महंत देख मेरी बात मान, என் பேச்சை கேளுங்க, नहीं तो पीछे पछताएगा, பின்னாடி நீ ரொம்ப கஷ்டப்படுவே அப்படின்றாரு. मैं तो जाता हूँ, நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், पर इतना कहे जाता हूँ कि कभी संकट पड़े तो याद करना, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டம் வரும்போது என்ன ஞாபகப்படுத்திக்கோங்க. कहते हुए गुरु महंत चले जाते हैं, அங்கேருந்து வந்து ஒரு கிளம்பி போயிட்டாரு. ராஜா மந்திரி और नौकर लोग यथास्थान बैठे हैं, ராஜா மந்திரி அதுக்கப்புறமா வந்து நௌக்கர் எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. पर्दे के पीछे दुहाई है एक शब्द होता है, அங்கேருந்து வந்து பரதா, தட் மீன்ஸ் வந்து இது ஒரு நாடகம் போல தெரியாது, இந்த பரதாக்கு பின்னாடி வந்து துஹாயி ஹைகா शब्द होता है, ஏதோ சத்தம் கேட்குது வந்து, துஹாயி அப்படின்ற ஒரு சத்தம் வந்து பின்னாடியிலேருந்து கேட்கறது வந்து. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.